அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே IAS IPS படித்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை. அவன் தீர்மானம் போட்டான், வேப்பந்தட்டில இல்லப்பா அதெல்லாம் முடியாது, நீங்க கேட்கிற மாதிரி செய்ய முடியாது, இத்தனை வருஷம் என்ன நீங்க கடைபிடிச்சீங்களோ அது அப்படியே ஊர் தெருவில் வந்து அப்படியே போயிடும், நீங்க வேணா போய் பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்டுங்க, தேர பார்த்துங்க. அதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போனார்கள். உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. எவ்வளவு தூரம் தேர் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டும். பட்டியல் சமூகத்தினர் வாழக்கூடிய அனைத்து தெருக்களிலும் தேர் போக வேண்டும். நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ். அதுதான் பிரச்சனை. கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? இல்ல நீங்க தேர கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கிளர்ந்து எழுவார்கள், பெரிய பிரச்சனை ஆயிரும், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும், அவங்க ஊர் புகுந்து அடிப்பாங்க, தீ வைப்பாங்க. அது சட்டவிரோதம் தானே? சட்டவிரோதம் தான். அதை கட்டுப்படுத்த வேண்டியதானே? கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும், பாதிக்கப்படும், ரொம்ப பிரச்சனை ஆகும். அவங்க பேருந்து அடிச்சா நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம். கடை கண்ணிகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம். போலீஸே அடித்தால் வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்? அப்பதான் நாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இதான் IPS IAS வீர தீர செயல்கள். இதான் நடக்குது, நாடு முழுக்க இதுதான் நடக்குது. இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சுட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டுல போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க. இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க. உன் புள்ளை வர்றதால நீங்க உள்ளே உட்காரணும். இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? IAS படித்தவர்களுக்கு IPS படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி?